மரியாதைக்குரிய மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தொற்றுநோய் தடுப்பு தொழில்துறை அமைச்சர் அவர்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மக்கள் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர்களே, மரியாதைக்குரிய மேற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள், மரியாதைக்குரிய மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர்களே, மரியாதைக்குரிய துறையூர் சட்டமன்ற உறுப்பினர்களே, அனைத்து துறை அதிகாரிகளுமே இதில் முழு மூச்சுடன் ஈடுபட்டு அந்த தொற்று நோய் பரவுவதை என்னென்ன முறையில் நம்ம தடுக்க முடியுமோ அதெல்லாமே நம்ம செஞ்சுட்டு வரோம். இதனால எப்பவுமே ஒரு விஷயம் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ரிவ்யூ செஞ்சுட்டு வராங்க. அங்கே என்னென்ன செய்ய ஒரு ஆய்வும் செய்ய இருக்கிறார்கள். அவர்களை மாவட்ட நிர்வாகம் சார்பாக வந்திருக்கும் அனைத்து நோய்கள் பரவக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் தரத்தன்மையோடு கூடிய மக்கள் நல்வாழ்வுத்துறையுடைய அலுவலர்கள் களப்பணிகளை மிக சிறப்பாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்காகவும் அல்லது எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை இன்னும் செம்மைப்படுத்துவதற்காகவும் இன்னும் பல்வேறு கருத்துக்கள் மக்களை சென்றடைய வேண்டும். நாம் எடுத்துக் கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள், நாம் செய்யக்கூடிய வழிமுறைகள், அதை மக்கள் செய்யக்கூடிய அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் விழிப்போடு இருக்கக்கூடிய Mr. Kumar Ayya. Yes, sir. Sir, madam. சரிங்களா? சரிங்களா சார்? கொஞ்சம் சேர்ந்தோம் சார். பெரியம்மா, துரைசாமி, சந்திரன், தொடர்ந்து மாநில ஆணையப்படி வருவாய்த்துறை கல்வியடி பணி நியமனம் பயனாளி
போங்கண்ணே போங்கண்ணே இலவச வீட்டுமனை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து இந்த போராட்டம் நடக்குது. அதே மாதிரி திருச்சி காந்தி மார்க்கெட்டில் 110 கிலோ 120 கிலோ இடையிலான மூட்டைகளை தூக்கச் சொல்லி அங்கே தொழிலாளர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். எனவே ILO சர்வதேச தொழிலாளர் ஸ்தாபனம் நிர்ணயித்திருக்கக்கூடிய 55 கிலோ எடையுள்ள மூட்டையை அனுமதிக்க வேண்டும். 100 கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மூட்டைகளை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கிறோம். அதே போல் ரயில்வே கூட்செட்டில் அங்கே பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்க வேண்டும். அங்கே பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கு ESI PF பிடித்தம் செய்ய வேண்டும். போதுமான குளியலறை கழிப்பறை வசதிகளை ரயில்வே கூட்செட் தொழிலாளிக்கு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்து இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பேர் ஆர் ராஜா, CITU மாவட்ட செயலாளர்.